வசந்தியக்கோ தெய்வம் செஞ்சு மூஞ்சி இப்படி வச்சுக்காதுக்கோ, கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்தியா. நீ எப்பவும் துரு துருன்னு பேசிக்கிட்டு வரப்ப போறப்பல கிண்டல் பண்ணிட்டே கிடப்போல, அதுதான் உனக்கு நல்லா இருக்கும் பாத்தியா. இப்படி மூஞ்சி சோகமா வச்சுட்டு கிடந்தா என்னமோ சொங்கி வரல கிடக்க. கண்டது மனசுல நினைச்சுக்கிட்டு போட்டு குழப்பிட்டு கிடக்காதுக்கா. நடக்கிறதுல நினைச்சுக்கிட்டு சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்காத. ஊடு பாத்துக்கலாம், எல்லாம் சரியா போயிடும் பாத்துக்கியா. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, உடம்ப பாத்துக்கியா. உனக்கு போர் அடிச்சுச்சுன்னா அப்ப என் வீட்டு பக்கம் வந்து போ, நானும் ஃப்ரீயா இருக்க டைம்ல இங்க வந்து போறேன் சரியா. சரி டீச்சர். அப்படி ராணி அக்கா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என்னமோ ஒரு மாதிரியா நடந்துச்சு. யாருமே பேசிட்டு இல்லாத மாதிரி வந்து பேசுறதுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் நிம்மதியா நடக்கு பாத்துக்க. சரிக்கோ எதையும் நினைச்சு வருத்தப்படாதே. இந்த மாதிரி ஆச்சிக்கிட்டு வர புள்ளிய போட்டு வந்திருக்கேன், நான் சீக்கிரமா போய் பார்க்கணும் பாத்துக்க. இல்லாட்டி ஆச்சி கத்துக்கிட்டே கிடக்கும். ஆனா உன புள்ளிய போட்டுட்டு எங்கனா போய் போறாளேன்னு சொல்லி புலம்பிட்டே கிடக்கும் பாத்துக்க. நான் போய் குழந்தைய பாக்குறேன் சரியா, நீ உடம்ப பாத்துக்க. சரி சரி போய் புள்ளிய பாரு முதல்ல. என்ன பண்றது, என் வாழ்க்கை தான் இப்படி ஆகி போச்சு. இந்த நடக்கிறதுலாம் பாத்தீங்களே, எங்கன்னா காசி ராமேஸ்வரன் கிளம்பி போலாமான்னு கிடக்கு. அதுக்கு என்ன, ஊருக்கு போனா ராணி அக்கா திரும்பி வரட்டா, மொத்தமா குடும்பமா சேர்ந்துக்கிட்டு எங்கன்னா டூருக்கு போயிட்டு வருவான். கொஞ்சம் குதூகலமா குடும்பமா கும்மி வச்சுட்டு வருவான், மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல. டூரா? பின்ன உன் புருஷன் குடிக்கிற பீரா. தமாசி தமாசி, சும்மா ஜோக்குக்கா. சரி சரி கோவப்படாத. எல்லாரும் டூர் போயிட்டு வருவா, நாம தான் எங்கேயுமே ஒன்னா போயிருந்து கிடையாது. அப்பப்போ வெளியே ஜாலியா போய் சுத்தி பார்த்துட்டு வந்தாதே மனசுக்கு நிம்மதியா கிடக்கும். வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கா வெறுப்பால கிடக்கும். ராணி அக்கா வரட்டும், உட்காந்து 6 மணி பேசி அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்வா. இப்ப சொன்னியே முதல்ல அதை சிக்கிட்டி இந்த வீட்டுல கிடக்கிறதுக்கு என்ன ஓடி போயிடலாமான்னு கிடக்கு. பிள்ளைகளுக்குலாம் பள்ளிக்கூட திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு எங்கன்னா போய் 4 நல்ல இடத்த பாத்துட்டு வந்து பாத்துக்க. அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சரிக்கோ பாத்துக்கலாம். அப்படி சரி நான் கிளம்புறேன் சரியா. சரிடி. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாரு. என்னடி? உங்க கூட பேசிக்கிட்டு நடந்து வந்து இந்த தூரத்துல நடந்து வந்த நேரமே தெரியல, கால் வலியும் தெரியல. ஆமா ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு. பட்ட பகலிலே பப்ளிக் பிளேஸ்லயே பக்கத்து வீட்டுக்கு ஆதியை பார்த்து சிரிக்கும் உன் புருஷன். அடடா ஆச்சரியக்குறி. அவனை தூக்கி போட்டு அப்படியே மீதி அடிச்சிரப்படி. இவ்வளவு நாளா யாரும் பார்க்காத மாதிரி பேசிக்கிட்டு சுத்தி தெரிஞ்சவன் இன்னைக்கு பப்ளிக் பிளேஸ்ல அத்தனை பேரும் பார்க்க மாதிரி பல்ல ஈடு இழுத்துக்கிட்டு என் புருஷன்கார எப்படி பேசி சிரிக்கிட்டு வரா பாரு. அப்படியே அவ பக்கத்து வீட்டுக்காரி அதுக்கு மேல கிடக்கா. பக்கத்து வீட்டுக்காரன் புருஷன் கூட பார்க்காம எப்படி பல்ல ஈடு இழுத்துக்கிட்டு வரா பத்தியா. பாத்துட்டு தானே இருக்கேன். எனக்கு வர கவுத்துக்கு அவனை தூக்கி போட்டு கொலை பண்ணாலும் பண்ணே. அவனே உருட்டி உருட்டி என் கைய இன்னைக்கு அவனா நானும் பாத்து போறேன். செக்கோ வேணக்கா சொன்ன கேளு. ரோடு பாத்துக்க, ரோட்ல போற வரவன இங்கதான் பாத்துட்டு போமா. பேசாம அமைதியா இரு, என்னதான் நடக்குன்னு இங்க இருந்து பாப்போம். டீச்சர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரொம்ப நாளா நானும் சொல்லணும் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், ஆனா முடியல. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியே தீர்வேன். என்ன விஷயம் சொல்லுங்க சிங்காரம். வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரம்? வர வேண்டாமா? நான் என்ன பிளைட்ல ஏறி வரேன் பறந்து வர்றதுக்கு? பைக்கை ஓட்டிக்கிட்டு வர வேண்டாமா? அதுவும் இல்லாம இந்த ரோடு வேற சரியில்லை, எல்லாம் ஏடா மடையில கிடக்கு. இதுல வர்றதுக்குள்ள போதும் ஆயிப்போச்சு. யாரும் இவன் பாட்டுக்கு பைக்ல வந்தான். இவனை பார்த்த உடனே லைன்ல டீச்சர் உடனே ஓடி போய் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களே. ஆளு வேற பாக்குறதுக்கு முட்டை பப்ஸ்ல முட்டை கண்ணை நட்டு வச்ச மாதிரில கிடக்கும். சின்ன பொண்ணு யார்டி அது? செக்கோ யாருக்கு தெரியும், வா போய் பக்கத்துல போய் பாப்போம். இதுதான் வீடோ? ஆமாங்க. நல்ல வசதியா தான் இருக்கும் போல இருக்கு. சரி ஓகேதான். சரி வா உள்ள போவா. டீச்சர் டீச்சரா? லைலா யார் இவரு உன்னைய பார்த்து டீச்சர்னு சொல்றாரு? இவர் ஜிம்ல எனக்கு ஸ்டூடெண்டா இருக்காரு பாத்தீங்க. இந்த ஊர்ல இருக்கீங்களா படிப்பறிவு இல்லாதவங்கள அதனால மாஸ்டர்னு சொல்ல தெரியாம டீச்சர்னு மாத்தி சொல்றாவோ. ஓஹோ பேசிக்கிட்டே கிடக்காங்களே தவிர இந்த ஆள் யாருன்னு தெரிய மாட்டீங்க. டீச்சர் இவர் யாரு? உங்க அண்ணாவா? என்னது அண்ணாவா? இவர் என் ஹஸ்பண்டுங்க. என்னது ஹஸ்பண்டா? அட்ரஸ் சக்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் முடியல போகுது. ஏன் அப்படி கேக்குறீங்க? நீங்கெல்லாம் யாரு? பை தி வே நாங்கலாம் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. we are neighbors. ஓஹோ அப்படியே சந்தோஷம். உண்மையிலே அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏமா அப்படி கேக்குற? இல்லைங்க உங்க சம்சாரம் மட்டும் தானே முதல்ல பாத்துட்டோட வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா நீங்க புருஷனாரனா வந்து பார்க்க வந்திருக்கீங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் பாத்துங்க. அதெல்லாம் நான் ஒரிஜினல் புருஷன்யா. அப்படியா? கழுத்துல ஒன்னும் தாலிய காணலையே. நாங்க கிறிஸ்டியன்ல கையில மோதிர மாதிரி கல்யாணம் முடிச்சுட்டோம். அப்படியா? ஏன் என்னாச்சு இத்தனை கேள்வி கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, எங்களுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷம். ஆமா சார் வாட்ட சட்டமா இருக்கீங்களே, என்ன வேலை செய்றீங்க? நான் கராத்தே மாஸ்டர். புருஷன் கராத்தே மாஸ்டர், பொண்டாட்டி ஜிம் மாஸ்டர். கேங்க வாங்க உள்ள போவோம். சரிங்க நாங்க வரோம். அப்படி போடு ஐலசா, அப்படி போடு ஐலசா. புருஷன் ஒரு கராத்தே மாஸ்டர், பொண்டாட்டி ஒரு ஜிம் மாஸ்டர். ரெண்டு பேர்ட்ட மாட்டிக்கிட்டு இவன் போறான் மாஸ்டர் பூஸ்டர் டும் கடக்கா டும். அக்கா என் மனசுல உள்ள பாரமே குறைச்சு போச்சு பாத்துக்க. அக்கா பாவம்.
இவ்வளவு நாளா ஒரு முத்தனை மூஞ்சிக்கோ முட்டை பப்ஸ் மூஞ்சிக்கோ கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு கூட தெரியாம காதலு கன்றாவின்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு கடத்திருக்கனே. ஏ கடவுளே, நான் என்ன செய்வேன்? கருப்புராச்சான்னு இவ்வளவு நாளா கதை கட்டிட்டு கிடத்தலே, கடைசியில பார்த்தா அவ கல்யாணம் ஆகி காஞ்சி போன பூஜான்னு இப்பதானே புரியுது. கட்டின பொண்ணாடிக்கிட்ட கை நீட்டி அரை வாங்கினா கூட கையை கால தூக்க முடியாம தான் கஷ்டப்படுவேன். ஆனா இவன் கட்டிக்கிட்டு வந்து கடைசியா மாசத்துக்கு பார்த்தானா அவ்வளோதியா இனி மாடு மறுகையாதான் போல இருக்கே. தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் சின்ன குழந்தை வாயக்கா உட்கார. அப்படி என்னடி பண்ணிட்டு கிடக்குவா? ரொம்ப நாளா ஆளே பார்க்க முடியல. முன்னால அடிக்கடி வீட்டு பக்கம் வருவா. இப்ப என்னடா நான் வீடு தேடி வர மாதிரி ஆயிப்போச்சே. இருக்கியா இல்ல ஊருக்கு எங்கேயாச்சும் போயிருக்கியான்னு பார்க்க வந்தேன். ஆமா, முன்ன மாதிரியே கிடைக்கிய நிலைமை. என்னத்த செய்ய, முன்ன மாதிரி உடம்பு வேற முடிய மாட்டேங்கு. இந்த வீட்டுல இருக்கிற வேலை யார் செய்யறது? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கே பொழுது முடிஞ்சு போகுது. அப்புறம் நான் எங்க உன் வீட்டுக்கு வந்து உன்னைய பாக்குறது சொல்லு பாப்பா. கொல்லப்புறத்துல கூட்டி பெருக்கி ரொம்ப நாள் ஆகி போச்சு. குப்பியா சேர்ந்து போய் கிடக்கு. அதே பெருக்கிட்டு கிடக்கு. இந்த அப்படி சேர மேல உட்காரு. ஏட்டே, இந்த வேலை நீ எதுக்கு செஞ்சு போட்டு கிடக்குவா? அவன் மகதான் கிடக்கல, அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே. ஏன் அவளா செஞ்சுட்டு தான் மறு வேலை. நீ வேறக்கா மாடு மாதிரி தின்னுபிட்டு மல்லாக படுத்து உறங்கிட்டு கிடக்கா. அவளாவது இந்த வேலை செய்யறதாவது. அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. ஒவ்வொரு முறையா மக வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மகாராணி மாதிரி அவளை உட்கார வச்சு பார்த்துட்டு மருமவள வேலை வாங்கிட்டு கிடந்த. கடைசியில பாத்தியா இப்ப உன் மக உன்னைய வேலை வாங்கிட்டு அவன் உட்காந்து வேடிக்கை பார்க்க. ஆரம்பத்துல உன் மகளை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அண்ணி கூட போய் அப்படி இப்படி ஒத்தாச்சியா ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி பழகப்பட்டிருக்கணும். ஆனா அப்பையில இருந்து வேலை செய்யாம அவளை உட்கார வச்சுட்ட. இப்ப பாரு, அவன் நீ கூப்பிட்டா கூட வந்து வேலை செய்ய மாட்டீங்க. என்ன பண்றது? வயசான காலத்துல நீல கஷ்டப்பட்டு கிடக்க. அதுவும் கரெக்ட் தான். என்ன பண்றது? இந்த ஏன் சம்மந்தியமா கிடக்குலாம் அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு சாணி முட்டை மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கு பாத்தியா. அதுவும் கரெக்டுயா. இந்தா ஏன் சம்மந்தியமா கிடக்குல, இதான் சாக்குன்னு என் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு சாணி முட்டை மாதிரி 3 வேலை நல்லா சாப்பிட்டு கிடக்கு. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது. கேட்டா மகன் பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு மத்ததெல்லாம் பாத்துட்டு கிடக்குன்னு சொல்லுது. நம்ம என்ன செய்யறது? அந்த அம்மாவை போய் இதை செய்ய அதை செய்யு வேலை வாங்கவா முடியும்? நான் பெத்த மவளே ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. அந்த அப்படி இருக்கீல சம்மந்தி அம்மாவை போய் நான் எப்படி வேலை சொல்றது? அதே எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கேன். வந்த புதுசுல மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தப்போ அந்த அம்மா வந்து ஒரு 4 நாள் போல இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க செட்டா அவளன்னு போயிடும்னு பார்த்தோம். ஆனா அந்த அம்மா போற மாதிரி தெரியலையே. போனா மகனோட தான் போவேன்னு சொல்லுது. அனுப்பி வச்சிட வேண்டியதானே. கேட்டே, வந்துட்டு பணம் இல்லல்ல. உன் மகனும் மருமவளை கூட்டிட்டு அவன் மாமியார் வீட்டுக்கு போய் போட்டால. அப்புறம் என்னட்டி ஒத்தியில வச்சுக்கிட்டு அவங்கள கஷ்டப்பட்டுட்டு கிடக்குவா? மனசு கேட்கலையே. ஆனா உன என் மக என் புருஷனை பார்க்க மாட்டியம்மா? நானும் உன்ன மாதிரி வந்து நிக்கட்டுமான்னு கேட்கலாம். எனக்கு ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல பத்திக்க. மாப்பிள்ளைய நாமத்தையும் வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அது இப்ப இல்ல போங்கன்னு இப்படி வெட்டி விட முடியும்? ஒவ்வொரு நேரம் தோணும், ஏன்டா இங்க அவங்க இங்க கூட்டி வந்தோம்னு கூட தோணுது. நல்லா அந்த குடும்பம் இப்படி நாலா பக்கமா பிரிஞ்சு போயிடுச்சு நினைச்சா வருத்தமாதே இருக்கு. என்ன பண்றது? என் மாவன் வேற கோமால கிடக்கா. அது சரி, என்ன காதுல மூக்குல எல்லாம் ஒண்ணுத்தி காணல. ஆமா, மாப்பிளைக்கு மருந்து மாத்திரை வாங்கிறதுக்கு காசு பத்தலன்னு என் காதுல இருக்கிற கம்பளை கழட்டி விட்டா பாவி மாவன். என்ன பண்ண? அடி பாவி, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா? உன் மவளை நம்பி உன் மகனை விட்டு விட்டியாட்டி? ஏக்கா நீ வேற மத்தவங்கள மாதிரி பேசிட்டு கிடக்க. என் மவன் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கே நல்லா தெரியும்ல. என்னைக்குமே என் மகனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ்வளவுயே என் மவன் நான் என்ன சொன்னாலும் அமைதியா கேட்டுக்கிட்டு சரிங்கம்மான்னு சொல்ற பிள்ளை. அம்பிட்டு பக்குவமா என் கைக்குள்ளவே இருந்துவேன். இன்னைக்கு கையை கழுவி விட்டு போயிட்டானே. எல்லாம் உன் மகன் வந்து ராசிதியா. என்னைக்கு அவளை கட்டி கொடுத்தோமோ அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொந்தக்காரங்க மாதிரி தான் அவளை வரணும் போனோம் சாப்பிட்டு இருக்கணும். மற்றபடி இது தான் வீடுன்னு சொந்த கொண்டாட முடியாதுல்ல. உன் மருமவதான் இந்த வீட்டுக்கு ராணி. பேருக்கு ஏற்ற மாதிரி மட்டும் இல்ல, அவதான் இந்த வீட்டோட உண்மையான ராணி பத்திக்க. நாம என்னத்தான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நம்ம வயிற்ற பொந்ததுக்கு இன்னும் வேணும் போதாது அப்படின்னு தான் சொல்லுவாளுகோ. இந்த வரே உன் மகளையும் மாப்பிளையும் அவங்க வீட்டுக்கு பார்த்து பண்ணி அனுப்பு. தன்னால உன் மருமவளும் மகனும் வந்து இங்க இறங்குவாங்கல்ல. வீட்டை விட்டு போன சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குதுக்கா. என்ன பண்றது? எனக்கு இருந்தாலும் என் மகன் கண்டிப்பா இங்கதான் வரணும். அவன் செய்யற வேலை இங்க தானே கிடக்கு. 5 நாள் 6 நாள் லீவ் போட்டா அமைதியா இருப்பாவோ. அதுக்குன்னு ஒரு அடி லீவ் போட்டா எப்படி அவங்க ஆபீஸ்ல போடப்பட்டு திட்ட மாட்டாவா? அது மட்டும் இல்ல, மாமியார் வீட்லயே போய் உட்காந்துக்கிறாள் என் மகன் கிடையாது பாத்துக்கங்க. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாள் 2 நாள் தான் மரியாதை. 3 நாளைக்கு மேல மூஞ்சி கொடுத்து கூட பேச முடியாது. அதெல்லாம் என் மகனுக்கு எல்லாமே தெரியும்ல. கண்டிப்பா மறுபடியும் அவன் இங்க வருவான். 10 பிள்ளை பெத்தாலும் 10 பிள்ளை பெத்தாலும் ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைங்க மேலேயும் ஒரே மாதிரி தான் பாசம் இருக்கும். வாக்கு அவளை எனக்கு புரியுது. என்ன பண்றது? உன் பிள்ளைக்கு உன் மேல பாசலாம் இல்லாம இல்ல, நீ பண்ண வேலை அப்படி. என்னட்டி அப்படி பாக்குறவோ? ஆமா தானே. வா மகனே, அவன் போக்குல விடு. பிறக்கும் போது நம்ம ஒண்ணு கொண்டு வரல, போகும் போது ஒண்ணு கொண்டு வர போறது இல்ல. அப்படி இருக்கீல என்னத்த வந்து பிள்ளை கட்டிக்கிட்டு அழுத்திட்டு கிடக்கவா? அவங்க போக்குல விட்டு அவங்க எப்படி இருக்கா அவ்வளவு சந்தோஷமா இருக்கட்டும். தூரத்துல இருந்து அந்த சந்தோஷத்தை நீ வேடிக்கை பாருடி. இன்னமும் மருமவளை பிடிக்கல ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு கண்டு வச்சுக்க. உன் மகனுக்கு அப்புறம் உன் மருமவதே உனக்கு பக்கத்துல இருந்துட்டு கடைசி காலத்துல எல்லாத்தையும் பண்ணணும் பாத்துக்க. அது முதல்ல மனசுல வச்சுக்க. உன் மருமக ஒன்னும் கொலை செய்யற அளவுக்கோ கொடுமை பண்ற அளவுக்கோ அவ்வளவு மோசமானவளா கிடையாது. அது உனக்கே தெரியும்ல. தெரியும்டா. என்ன பண்றது? ஏதோ போதாத காலம்
தப்பு தப்பா அப்ப மனசுல தோணி அந்த மாதிரி நானும் பண்ணிவிட்டேன். ஆனா இப்ப உண்மையிலே மனசுல எனக்கு எந்த ஒரு வஞ்சமும் இல்ல பாத்துக்க. என் மகன் நல்லபடியா இருந்தா அதுவே எனக்கு போதும் தான் தோணுது. அப்படி போட அருவாளே, எல்லாம் பேர வந்து ராசிதான். இனி இப்படி பேசிட்டு கிடக்க. ஆமா சரியா சொன்னேன். என் பேரனை நான் பார்த்ததுல இருந்து அவனை பார்க்காம என்னால கொஞ்ச நாள் கூட இருக்க முடியல. ஆனா என் மவனதே பேச மாட்டேங்கிறா, என் மருமகன் என்ன மதிக்க மாட்டேங்கிறா. என் பேர பிள்ளைய கண்ணிலே கிடக்கானே. இந்த ஆளை என்னைய கூட்டிட்டு போய் குழந்தைய காட்ட மாட்டேங்க. என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது. ஒரே கவலை கடையா கிடக்கு. என் பேரனை நினைச்சு நான் செத்துருவோம் போல இருக்கு. சும்மா அவன் சொன்னாவா எறும்பு ஊற கல்லும் தேயம்னே, அதே மாதிரிதான் பெரியவங்க மனசா பேர பிள்ளையில பார்த்தோன்னே கரைஞ்சு போயிடும். எவ்வளவு கோவம் இருந்தாலும் காணாம போயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத. கூடிச்சுக்குள்ள பிரிஞ்சிருந்த குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரும். நான் இப்படியே உட்காந்துருந்தா கடைசி வரைக்கும் ஒண்ணு சேரவே சேராது. அதுதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, பசை பிடிச்சி நானே போய் பேர பிள்ளைய பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். கேட்டு உன் வீட்டுக்காரர் தெரிஞ்சா உன்னை வீட்டுல இருக்க விட மாட்டாரு பாத்துக்க. ஆமா அந்த ஆள் கிடக்கான். அவருக்கு என்ன அங்கே இங்கே வெளியே போயிட்டு வராரு. ஒரே இடத்துல உட்காந்து கிடைக்கல. என் பேர பிள்ளை எனக்கு ஞாபகமா இருக்கு. என் மருமக என் மூஞ்சில காரி துப்பினாலும் பரவாயில்ல, நான் கிளம்பி போய் என் பேர பிள்ளைய பார்க்க தான் போறேன். பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சொன்ன மட்டும் கேட்க போறேன். சரி போய்